எல்லாத்துக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீம் ஏலேலோ டீம், இந்த ப்ரொடியூசர், அதனுடைய மியூசிக் டைரக்டர், அதுக்கப்புறம் லிரிசிஸ்ட்டு, இந்த ஹோல் டீம் நடித்தவங்க எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த பாராட்டுகளையும் கங்க்ராச்சுலேஷன்ஸையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டது கார்த்திக் அண்ட் சரவணன் தான். சரவணன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். தளபதி அவங்களுடைய ஃபோட்டோகிராஃபர், அவங்க ஃபேமிலி ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து அவங்க வீட்டில் தான் இருந்தார். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவிலேருந்து இன்றைக்கி ஒரு கட் அவுட் வைக்கணுன்னா கூட அவர் எடுக்கிற ஃபோட்டோஸ் தான். ஸோ தளபதியோடைய நம்பிக்கைக்கு ரொம்ப பாத்திரமானவர். அவர் இந்த ப்ரோக்ராமை மிக சிறப்பாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அண்ட் வாழ்த்துக்கள். அவர் இப்போது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் மட்டும் கிடையாது, ஒரு எலிஜிபிள் பிஆர்ஓ கார்டு எடுத்துட்டாரு. ஸோ பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்கும் இப்போ இருக்குது. இந்த ஒரு ப்ரோக்ராம்லேருந்து, இந்த ஒரு ஆல்பத்துலேருந்து உங்களுடைய பயணம் நல்லபடியாக தொடரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஜெயிக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த டீம், ஏலேலோ டீம் இது மாதிரி நிறைய ஆல்பம்ஸ் பண்ணணும், மூவிஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த மியூசிக் கம்போசருக்கு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ எனிவே, இந்த வாய்ப்பளித்த எனக்கு இந்த ஹோல் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ். தேங்க்யூ. மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் விருந்தினர்களுக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் ஒரு சிறப்பு வணக்கம். நம்ம அண்ணன் ஸ்ரீநாத் சொன்ன மாதிரி தான், என்ன இங்கே கூப்பிட்டது சகோதரர் சரவணன் அண்ட் கார்த்திக். சரவணன் எனக்கு ஒரு 7-8 வருஷமாக தெரியும். என்னோட நண்பர் ஹரி, விஷாலோட மேனேஜர் ஹரி மூலியமாக தெரியும். நாங்கள் எல்லாமே ஒரு குடும்பமாக தான் இருக்கோம். ஸ்ரீநாத் அண்ணன் சொன்னது தான் நானும் திரும்ப சொல்கிறேன். ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதர். ஏன்னா அன்றைக்கி ஒரு உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் நம்ம தளபதி விஜய் அண்ணா. அவர் கூட இருந்து ட்ராவல் பண்ணி இன்றைக்கும் நல்ல பேர் வாங்கியிருக்காரு. அண்ட் இன்றை முதல் அவர் பிஆர்ஓன்னு ஒரு விஷயத்தை ப்ரொமோட் ஆகி வந்திருக்காரு. ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வந்து அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் கார்த்திக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ரா தம்பி. அண்ட் ஏலேலோ டீமுக்கு ஒரு உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப நல்லா இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் அவர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். ப்ரொடியூசர்கிட்ட பேசும்போது எவ்வளோ செலவுன்னு கேட்டேன். 10 லட்ச ரூபான்னு சொன்னார். 10 லட்ச ரூபாய் என்ன பண்ண போகிறீங்க? சும்மா எடுத்தவங்க எதுக்கா இப்போ ரிட்டர்ன்ஸ் எப்படி எடுக்க போகிறீங்கன்னு கேட்டேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஆசையாக எடுத்தோம், இருந்தாலும் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாரு. உண்மையிலே யூஆர் லக்கி. ஐ திங்க் இன்னைக்கு இருக்கிற ஒரு டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தன்னுடைய டேலண்ட்டையோ ஸ்கில்ஸையும் காமிச்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு கிடைச்ச ப்ரொடியூசர் வந்து உண்மையிலே ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னும் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி ஒரு 1 மணி நேரம் படமாக கூட எடுத்துக்கலாம்னு தோணுது. அடுத்து வருதா? ஓகே. அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்குமே என்னுடைய ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆக்ட்ரஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் அகைன் ஹரி, நீங்கள் கண்டிப்பாக பேசிட்டு தான் போகணும். எனிவே, நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லாருமே நியூ இயருக்கு மீட் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம், எப்போவுமே எங்கே ஒரு படம் வரட்டும் இல்லை சாங்ஸ் வந்தால் நம்மளோட மீடியா நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ் நீங்கள் எல்லாம் தான் எங்களை வந்து என்கரேஜ் பண்ணுவீங்க. லைக் எங்களோட படம் எங்கள் மீடியா இருக்கட்டும், நம்ம மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், நீங்கள் எல்லாம் தான் எங்களை என்கரேஜ் பண்ணுறீங்க. படம் வந்துட்டுருக்கும் படம் வந்துட்டு இருக்கும்போது ரீசன் என்னென்னா, இன்னைக்கு சரவணன் சார் எப்போவுமே நீங்கள் எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. எப்போவுமே எங்களோட ஃபோட்டோஸ், ஸ்டில்ஸ், வீடியோஸ் எல்லாமே வந்து பண்ணுறோம். எப்போவுமே மீடியா வந்து எங்களை வந்து என்கரேஜ் பண்ணுது. ஸோ இன்னைக்கு சரவணன் வந்து பிஆர்ஓவாக வந்து வந்திருக்காங்க. ஹி ஹவ் கிராஜுவலி ப்ரமோட்டட் டு பெட்டர் திங். ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கோம். நம்ம மீடியா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒருத்தங்க வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் லைஃப்பில் வந்து நடக்குது. அதுவும் வந்து நியூ இயர் அன்னைக்கு வந்து நடக்குது, தமிழ் நியூ இயர். இது இப்படியே உங்களுக்கு ரொம்ப பெரிய சக்ஸஸாக வரட்டும்.
இந்த படத்த பத்தி சொல்லும்போது நான் நெறைய வாட்டி வந்து வுமன் எம்பவர்மெண்ட், வுமன் எஜுகேஷன் பத்தி வந்து நெறைய வாட்டி பேசியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு குறும்படம் வந்து நம்ம பார்த்தோம். அதுல வந்து அம் தே ஸ்போக் அபவுட் அபார்ஷன். நீங்க ஆச்சரியப்படுவீங்க. என்னன்னா 6 மில்லியன் அபார்ஷன்ஸ் இந்தியால மட்டும் வந்து நடக்குது. அ ஒரு ஒரு வுமன நீங்க சப்ரஸ் பண்ணீங்கன்னா, இல்ல நெறைய பேர் வந்து வுமன ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. பட் ஒரு வுமன், ஒரு பெண் வந்து ஒரு நல்ல நாகரிகத்த வந்து குடுக்குறாங்க. ஒரு குழந்தைய வந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து குடுக்குறாங்க. இல்ல வேர்ல்டுக்கு வந்து குடுக்குறாங்க. ஒரு நல்ல அம்மா, ஒரு நல்ல தகப்பன் வந்து நல்ல சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா வந்து குடுக்க முடியும். நல்ல சிட்டிசன் தான் ஒரு நல்ல நாட்ட வந்து உருவாக்க முடியும். பட் நீங்க வுமன வந்து சப்ரஸ் பண்ணீங்கன்னா, அவங்க இந்த படத்துல பேசுற மாதிரி, ஒரு வுமன வந்து நீங்க சப்ரஸ் பண்ணீங்கன்னா, ஒரு வுமனே இல்லன்னா, ஒரு நல்ல நாட எப்படி நம்ம உருவாக்க முடியும்? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வுமன வந்து என்கரேஜ் பண்றோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து கம்மி பண்றோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம ஒரு வலிமையான நாட வந்து குடுக்க முடியும். ஸோ இது வந்து நாட் ஒன்லி ஒரு வுமன் மட்டும் இல்ல. இது வந்து ஒரு நாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இந்த சாங் வந்து பார்த்துருந்தோம். ரொம்பவே நல்லா இருக்கு. இசை வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இதில நடிச்ச லீட்ஸும் வந்து ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரவணன் சார் இது வந்து நீங்க இப்போ பிஆரோ வந்து வந்திருக்கீங்க. ஸோ இந்த 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 மூவியும், இந்த சாங்கும் வந்து ரொம்ப பெரிய ஜெயிக்கணும். அதே மாதிரி நம்பக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்டு நம்ம சரவணனும் வந்து ஜெயிக்கணும். ஸோ இன்னைக்கு ஆஸ் எ ஃப்ரெண்டா வந்து அவங்கள வாழ்த்து வந்திருக்கேன். தேங்க் யூ. எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் வினிதா. சின்ன வயசுலேருந்து நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். நாங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணி 12 இயர்ஸ் ஆகுது. இது வந்து மறந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். திடீர்னு சரவணா நான் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு நான் சொன்னேன். சொன்னாங்க. சரி ஓகே போவோம் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம போவோம் அப்படின்னா, நான் வந்து பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்ததுக்கப்புறம் நான் எனக்கு வராமல் இருந்தால் இத்தனை பேரை சந்திக்காமல் போயிருப்பேனோ அப்படிங்கிறது தான் முதல்ல தெரிஞ்சுச்சு. தேங்க்யூ நான் என்னை இன்வைட் பண்ணதுக்காக. இன்னொன்று, மணியண்ணா கூட ஒர்க் பண்ணும்போது அவர்கிட்ட வந்து ஒரு உண்மை தன்மை இருக்கும். இந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே அதுல ஒரு உண்மையோடமும் ஒரு உயிரோட்டமோடமும் சொல்லுவாங்க. இவ்வளோ வருஷம் அவர் படம் பண்ணல, இவ்வளோ வருஷம் அவரால் வந்து அடுத்த லெவல் போக முடியல, போயிட்டு போயிட்டு நிற்கிறாரு. அதை கண்டு நீங்க வருத்தப்படாதீங்கண்ணா. நமக்கும் கீழே உள்ளவர் கோடி. இயக்குனர் மணிகண்டன் உங்க பேர் இன்னைக்கு ஸ்க்ரீன்ல பாக்குறது கூட நிறைய பேரால பண்ண முடியல. அந்த பேரை நீங்க வந்து இன்னைக்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னும் போது இதுவே ஒரு பெரிய சக்சஸ் தான். எவ்வளவு பேர் எவ்வளவு போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, சினிமாவில பொதுவாகவே இன்னைக்கு நம்ம பேசுறத முகம் டு முகம் கேட்டு பார்க்கறதுக்கு இன்னைக்கு யாருமே தயாரா இல்லை. எல்லாருமே ரொம்ப ஸ்பீடான உலகத்துல போகும்போது ஸ்பீடா ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படிங்கறதுல தான் போயிட்டு இருக்கிறோம். ஒரு கதை கேட்டு அந்த கதை அந்த டைரக்டர் ஒரு உயிரோட்டமா சொல்லி ஒரு சீன் பை சீன் நம்ம மைண்டுக்குள்ள ஏத்தி அதுக்கு அழுகிற சீன் அவங்க அழுது காமிச்சு அந்த ஒரு கோவப்படி இதெல்லாம் ஒரு டைரக்டர் வந்து ஒரு டேரக்டர்னா சாதாரண இல்லை. அத்தனையும் அவங்க கிட்ட தெரிஞ்சு அவங்க வந்து பேசி அந்த கதையை சொல்லும் போது நம்மளுக்கு அந்த ஒரு படம் அப்படியே கண் எதிர்க்க ஓடின ஒரு ஃபீலோட அந்த கதையை நம்ம ஓகே பண்ணுவோம். அதுதான் ஒரு உயிரோட்டமான சினிமாவா இருந்தது. அந்த மாதிரி கதை கேட்டு பண்ண படங்கள் எல்லாமே இன்ன வரைக்கும் நம்ம மைண்ட்ல நிக்குது. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு வெஸ்டிங் காரா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வந்து கொடுங்க, நாங்க அதை பார்த்து உங்களை ஜட்ஜ் பண்றோம் அப்படின்னு அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடியாம எத்தனையோ நல்ல கதைகள் நல்ல திறமசாலிகள் கூட இங்க இருக்கிறாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் கூட எடுக்க முடியல நிறைய பேரால. ஸோ இந்த விஷயம் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. முதல்ல நம்ம கதை கேட்கணும், அவங்களுக்கான ஒரு நேரத்தை கொடுக்கணும். நல்ல இயக்குனர்கள் வரத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க. சினிமா வந்து ஒரு 15% தான் அப்படி இப்படி மாறி இருக்கு. மற்றபடி நம்ம கிட்ட இன்னும் 85% இருக்கு. நம்ம சினிமாவை ஜெயிக்க வச்சிட முடியும், காப்பாத்திட முடியும். சினிமாங்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு பேச்சு ஒரு மாதிரி மனசுல ஒரு ஆதங்கங்கள் இருந்ததை வந்து இன்னைக்கு வெளிப்படுத்துறதுக்கு ஒரு மேடையா இது கிடைச்சதுனால வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க ப்ரெஸ், மீடியா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏலேலோ சாங், இந்த சாங் வந்து மணிகண்டன் சார் அண்ட் விஷ்ணு சார், கார்த்தி அண்ணா, வெற்றி சார் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்னை இந்த சாங்கில் காஸ்ட் பண்ணதுக்கு. அண்ட் மேலும் மேலும் எங்களை நல்லா சப்போர்ட் பண்ணி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து முன்னேறணும்னு நினைக்கிறேன். அண்ட் யா தேங்க்யூ. எல்லாமான என்னோடய கடவுளுக்கும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ.